நான் மதியானத்துக்கு மட்டன் தாங்க வாங்கிட்டு வந்தேன். எப்பவுமே குழம்பு வந்து இல்லைன்னா தொக்கு இல்லை பிரியாணி தான் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணேன். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. கறியில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூவி வேக வச்சு எடுத்துடலாம். இங்கே பிரியாணி பாத்திரத்தில் பட்டை, லவங்கம், அப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். கூடவே தேவையான அளவு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற கறியை எடுத்து இதில் போடலாம். கறி மட்டும்தான், தண்ணி இல்லை. அதுக்கப்புறமா நல்லா கலந்த பிறகு 2 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் கறி வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்து கலரலாம். நான் வந்து வீட்டில் சமைக்கிற அரிசியை தான் பண்ணியிருக்கேன், பாஸ்மதி போடல. 2 டம்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது டம் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக வரும். நான் பக்கத்துலேயே டம் போட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா சூப்பரான ஒரு மட்டன் புலாவ் ரெடி.